சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரி 7வது முறையாக தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரன். வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் 7வது முறை ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர் தந்தை ஜெயராஜ் மகன் பெனிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை 19 காவல்துறை விசாரணை கைது செய்தனர். இதில் காவல்துறை தாக்கி 20 உயிரிழந்தனர். இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி பாலகிருஷ்ணன், கல்வினை உள்ளிட்ட 9 வயது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது கடந்த 4 ஆண்டுகளை சிறையில் உள்ளனர். இவர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மதுரை முதலாம் கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மதுரை அமர்வில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை முடித்துவிட்டு வாருங்கள், ஆனால் நீங்கள் ஜாமீன் கோரிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்துவிட்டது என குறிப்பிட்டார். தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் சாட்சியங்களை கலைக்க மாட்டேன், அதற்கு வாய்ப்பு இல்லை, வழக்கு தொடர்பாக உத்தரவை செய்யும் வாதங்கள் தயாரித்து இடைக்கால 3 மாதங்கள் மட்டும் ஜாமீன் என கோருகின்றார். அதற்கு சிபிஐ தரப்பில் வழக்கு விசாரணை முடியும் நிலையில் உள்ளது. மனுதாரர் தானே கீழமை நீதிமன்றத்தில் விசாரணையின் போது சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்து வருகிறார். 50 சாட்சிகளை இது குறுக்கு விசாரணை செய்துள்ளார். இதை பதிவு செய்த நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.